மனோகரன் கண்களை மூடிக்கொண்டு இரும்பு ராடை சூர்யாவின் தலையில் ஓங்கி அடித்தான். அடித்த வேகத்தில் அந்த இரும்பு ராடின் வைப்ரேஷன் அவன் கையில் தெரிந்தது. சூர்யாவின் கதை முடிந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் கண்களை திறந்த பார்த்த மனோகரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், மனோகரன் இரும்பு ராடை ஓங்கி அடிக்கும் பொழுது சூர்யா விலகி கொண்டதில் அங்கிருந்த கம்பியில் தான் மனோகரன் அடித்திருந்தான். மனோகரனை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றிருந்த சூர்யாவை பார்க்க மேலும் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. ஓடி வந்து சூர்யாவை அடிக்க முயன்றான். அவன் அடிக்க வருவதற்குள் சூர்யா நழுவிக் கொண்டதால் ஒவ்வொரு முறையும் அவன் அடிக்க முடியாமலே கீழே விழுந்து கொண்டிருந்தான். சூர்யா அடித்தால் கூட அந்த அளவுக்கு அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்காது. மனோகரன், போது நிறுத்து. அடி வாங்காமலேயே இவ்ளோ காயம் ஏற்பட்ட ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. இதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணாத. ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து விழுந்து அடிபட்டு ரத்தம் வருதுதான் மிச்சம். பேசாம வழியை விடு, நாங்க கிளம்புறோம் என்ற பிரீத்திக்கு மனோகரனை அந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. குபீர் என்று சிரித்து விட்டாள். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? எங்க அடிச்சா வலிக்கும்னு இப்ப எனக்கு புரிஞ்சுது என்று மனோகரன் வேகமாக பிரீத்தியை நோக்கி அவன் கையில் வைத்திருந்த கம்பியை வீசினான். அந்த கம்பி பிரீத்தி மீது விழுவதற்குள் சூர்யா பிடித்து விட்டான். இங்க பாரு மனோ, சின்ன பையனு தான் சும்மா விடுறேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட்டு இருந்தனா உன்னை சும்மாவே விட மாட்டேன். மரியாதையா உன் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு என்ற சூர்யா பிரீத்தியை அழைத்து கொண்டு வேகமாக காரை நோக்கி நடந்தான். அப்பொழுது சுந்தரி மனோகரனை கிள்ளி விட்டு கண்ணால் சைகை காட்ட மனோகரன் வேகமாக அந்த கார் முன்னே சென்று படுத்துக் கொண்டான். ஐயோ, யாராவது இருக்கீங்களா? எங்களை மாதிரி ஏழை கொடுமைங்களை கேட்க யாருமே இல்லையா என சுந்தரி சத்தமாக கத்தி ஒப்பாரி வைப்பதை கேட்டு அந்த இடத்தில் கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சுந்தரி அழுது கொண்டிருப்பதை பார்த்து, என்னமாச்சு? இப்படி வயசான காலத்துல ரோட்ல உட்காந்து அழுறீங்களே, என்ன நடந்துச்சு என பரிதாபமாக சுந்தரியை பார்த்து கேட்டார். சாமி, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். இதோ இங்க நிக்கிறான் பாரு, கோட் சூட் போட்டு ஒருத்தன். பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு போனான். இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுக்கல. பணத்தை கேட்க வந்தா எங்க மேல காரை ஏத்திட்டாங்க. என் பையன் நிலைமைய பாருங்க, எப்படி அடிபட்டு கிடக்குறான்னு என்ற சுந்தரி பொய்யாக அழத் தொடங்கினாள். வயசான ஒரு பெண்மணி அழுவதை பார்த்த அங்கிருந்தவர்கள் அவள் மேல் பரிதாபப்பட்டனர். மனோகரனுக்கு ஏற்பட்ட காயத்தை சூர்யா அடித்ததால் வந்த காயம் என்று அங்கிருந்த அனைவரையும் நம்ப வைத்தார். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா, பயப்படாத பிரீத்தி, இவங்களால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. இந்த சுந்தரிய பத்தி தெரியாம இவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க என பிரீத்திக்கு சூர்யா ஆறுதல் கூறினான். சூர்யா பிரீத்தியிடம் இப்படி பேசியதை கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டுவிட்டார். மரியாதையா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் பண்றியா, இல்லனா இங்கேயே உங்களுக்கு சமாதி கட்டவா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பேசிக்கொண்டே அவர்களை நெருங்கினர். அப்பொழுது சூர்யா, ஒரு பக்கம் நியாயத்தை கேட்டு மட்டும் நீங்க என்கிட்ட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் யாரு மேல காரை ஏத்துனேன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க என்று சூர்யா கேட்க உடனே அனைவரும் சுந்தரியை பார்த்தனர். மேலும் அழுது கொண்டே, இந்த வயதான பெண்மணிக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், அவனும் இப்பொழுது அடிபட்டு கிடக்கிறான் என்று அழுது நடிக்க தொடங்கினாள். அங்கிருந்த கூட்டத்தின் பார்வை சூர்யா பக்கம் கோபமாக திரும்பியது. இவங்க கீழே விழுந்ததும் உண்மை. மனோகரன் உடம்புல இருக்க காயம் கூட என் கூட சண்டை போட்டதுனாலதான் வந்துச்சு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க உண்மைன்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அது உண்மை கிடையாது. இப்படி யார் சொன்னாலும் நம்புற கூட்டம் இருக்கிற வர யாரு யார வேணா ஏமாத்தினாலும் இங்க பிரச்சனை இல்ல போல என்று சூர்யா பேசி முடிக்க அந்த கூட்டம் மெதுவாக 2 அடி சூர்யாவை விட்டு தள்ளி நின்றது. சூர்யா சொல்வதில் ஏதோ உண்மை இருப்பது போல தெரிந்தது. நானே வயசான பொம்பளை, படிப்பறிவும் அவ்வளோ கிடையாது. புருஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையன் கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. இப்படி எல்லா பணத்தையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்து போயிருக்கேன். என்கிட்ட சாட்சி கேக்குறீங்களே என்ற சுந்தரியின் நடிப்பை பார்த்த சூர்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு எல்லாம் உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இந்த ஏரியாவில் செக்யூரிட்டி கேமரா அங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் அவங்கள கார்ல ஏத்துனேன்னு சொன்னாங்களே, என்னோட கார்லயே ஒரு சின்ன டேஷ் கேமரா இருக்கு. அதுல என்ன நடக்குதுன்னு அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதையும் நம்ம திறந்து பார்த்துடலாம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவா இந்த வீடியோல இருக்கும் என சூர்யா சொன்னதை கேட்ட சுந்தரிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. செக்யூரிட்டி கேமராலாம் எதுக்கு? தம்பி பொறுமையா அந்த பணத்தை கொடுக்கட்டும். இப்போ என் பையன் வழியில துடிக்கிறான், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், வழியை விடுங்க என்று வேகமாக மனோகரனை அழைத்து கொண்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடினாள். சூர்யா செக்யூரிட்டி கேமரா என்று சொன்னதும் சுந்தரி ஓட்டம் பிடித்து விட்டாள்.
இதை பார்த்த அனைவருக்கும் அப்பொழுதுதான் புரிந்தது சுந்தரி கூறிய அனைத்தும் பொய் என்று. நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்த மனோகரனை திட்டிக் கொண்டே சுந்தரி இழுத்து கொண்டு சென்றாள். மா, இப்ப நீ நடக்கிற வேகத்தை பார்த்தா நேரா ஊட்டில இருக்க வனிதாத்த வீட்டுக்கே என்னை இழுத்துட்டு போயிடுவா போல என்ற மனோகரன் நடக்க முடியாமல் சுந்தரியின் கைகளை உதறிவிட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து மூச்சு வாங்கினான். சரியா சொன்னடா மாவனே, நான் கூட இவ்ளோ நேரம் இதை யோசிக்கவே இல்லை. வனிதாவை வச்சு எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கலாம். அப்படியே இந்த சூர்யா நம்மளை இலக்காரமா பேசினான்ல, அவனுக்கு அவனோட இடம் என்னன்னு காமிச்சிட்டு வருவோம். அதே சமயம் காரில் ஊட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த சூர்யாவும் பிரீத்தியும், நல்ல வேளை சூர்யா, அந்த சுந்தரியத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோம். அது கையில மட்டும் மாட்டி இருந்தோம்னா இந்நேரம் நம்ம காரை அவங்களோட கார்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. பிரீத்தி கார் என்று சொன்னதும் சூர்யாவிற்கு திடீரென்று வனிதா நினைவுக்கு வந்தார். பிரீத்தி, நீ எனக்காக புது கார் வாங்கினது ரவிக்குமார் சாருக்கு தெரியும், வனிதா அத்தைக்கு தெரியுமா? அவங்க எப்படி இதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா எனக்கு ஏதாவது வாங்கணும்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள எப்படி ஒத்துக்க வச்ச என்று சூர்யா திடீரென்று இந்த கேள்வியை கேட்டதும் பிரீத்தி திருத்திருவென்று முழித்தாள். பிரீத்தி எதுவும் கூறாமல் முழித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சூர்யா, கண்டிப்பாக வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது என்று நினைத்தான். அடுத்த நாள் காலை கோழி கூவுவதற்கு முன்பே வீட்டு வாசலில் யாரோ வேகமாக தொடர்ந்து காலிங் பெல்லை அழுத்தும் சத்தம் கேட்டது. இந்த குளிரில் இந்நேரம் பால்காரர் கூட வரமாட்டார். யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வனிதா கதவை நோக்கி சென்றார். கதவு திறந்த அடுத்த நொடி வனிதாவை தள்ளிவிட்டு சுந்தரி நேராக அங்கிருந்த சோபாவுக்கு சென்று ஒரு காலை சோபாவிலும் ஒரு காலை தரையிலும் வைத்து அமர்ந்தார். உள்ளே வரவா என்று கூட ஒரு பேச்சுக்கு வனிதாவிடம் சுந்தரி கேட்கவில்லை. சுந்தரியுடனே அவரது மகன் சோபாவில் வந்து அமர்ந்தான். சுந்தரி பயப்படுவது ரவிக்குமாருக்கு மட்டும்தான். ரவிக்குமாருக்கு பயந்து சிறிது காலம் வனிதா வீட்டிற்கு சுந்தரி வரவில்லை. இப்பொழுது ரவிக்குமார் இல்லை என்று தெரிந்ததும் மீண்டும் வனிதா வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அதைவிட பிரீத்தி இப்பொழுது ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்டை எடுத்து நடத்துவதால் கண்டிப்பாக கோடிக்கணக்கில் அவளிடம் பணம் இருக்கும். எப்படியாவது வனிதாவை வைத்து அவளிடமிருந்து கொஞ்சம் பணமாவது பிடுங்கி விடலாம் என்ற எண்ணத்தில் சுந்தரியும் அவருடைய மகனும் இந்த முறை புதிய திட்டம் தீட்டி பணம் பறிக்க உள்ளே வந்திருக்கிறார்கள். எங்கவும் அரும மருமக சூர்யா, சீக்கிரம் 5 லட்சத்தை கொடுக்க சொல்லு, எனக்கு வேலை இருக்கு, கிளம்பணும் என்று சுந்தரி வாயில் மென்று கொண்டிருந்த வெற்றிலை பாக்கை அருகில் இருந்த பிளவர் வேஸில் துப்பினாள். பின் வாயிலிருந்து வந்த வெற்றிலை பாக்கு எச்சிலை அங்கிருந்த சோஃபாவில் துடைத்தாள். இதை பார்த்த வனிதா முகம் சுளித்தாள். சரி, அப்ப மசன்னு நிக்காம இட்லியும் நல்லா நச்சுன்னு கார சட்னியும் வச்சு எடுத்துட்டு வா என சுந்தரி கட்டளை இட்டு கொண்டே போக வனிதாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. மரியாதையா இப்பவே 2 பேரும் வெளியே போறீங்களா, இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா என வனிதா கத்த பிரீத்தியும் சூர்யாவும் வீட்டுக்குள்ளே வர சரியாக இருந்தது. இந்தா வந்துட்டான்ல உன் மாப்பிள்ள, சீக்கிரம் 5 லட்சத்தை வாங்கி கொடு, நாங்க எதையும் பேசாம அப்படியே கிளம்பிடுறோம் என சுந்தரி கூற சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சூர்யா, என்ன பண்ண? இவங்க ஏன் உங்ககிட்ட 5 லட்சம் கேக்குறாங்க என சூர்யா உள்ளே நுழைந்ததும் மிரட்டும் குரலில் வனிதா கத்தினாள். என்ன அத்தை, என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, இவங்களுக்கு ஏன் நான் 5 லட்சம் தரணும் என்ற சூர்யா குழப்பத்தோடு பிரீத்தியை பார்த்தான். அம்மா, அவங்க சொல்ற எதையும் கேட்காதீங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க. காருக்கும் அவங்களுக்கும் 10 அடி தூரம் இருக்கும். கார் இடிக்காமலேயே அவங்க மேல இடிச்சிடுச்சுன்னு பொய் சொல்லி பணத்தை பறிக்க பாக்குறாங்க என்று பிரீத்தி சுந்தரி எதையாவது சொல்வதற்கு முன் அனைத்தையும் வனிதாவிடம் உளறிவிட்டாள். அட சிரிக்கி, கால் தவறி விழுந்துட்டேன், அதுக்குன்னு முன்னாடி யார் இருக்கான்னு கூட பார்க்காமையா நீங்க காரை விடுவீங்க? எனக்கு அதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை. என் பையனை அடிச்சு அவனை நடக்கவே முடியாம பண்ணிருக்கீங்களே, அதுக்காக பணத்தை கொடுங்க. என் பையன் இந்த காலை வச்சு எப்படி பழப்பான் என சுந்தரி கூற வனிதாவிற்கு அப்பொழுதுதான் லேசாக சந்தேகம் எழுந்தது. பிரீத்தி, இவங்க எந்த காரை சொல்றாங்க? நம்ம கார் தான் ரிப்பேர்ல இருக்கே. நீங்க பஸ்ல போக போறதா தானே என்கிட்ட சொன்னீங்க. கேப் புக் பண்ணா கூட சூர்யா ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லையே. எந்த காரை சொல்றீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க. நான் மறுபடியும் கேக்குறேன், சூர்யா புது கார்ல வந்து இறங்குனதை நீங்க பாத்தீங்களா என்று மீண்டும் ஒரு முறை வனிதா அழுத்தி கேட்டாள். உனக்கு கார் வாங்கின விஷயமே தெரியாதா? நான் அடிச்சு சொல்லுவேன் அது சூர்யாவோட கார் தான். அது மட்டும் இல்லாம இப்ப பாக்குறத விட ஆளு வேற மாதிரி இருந்தான், நல்லா கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு. நிலைமை கைமீறி சென்றதை பிரீத்தி உணர்ந்தாள். வனிதாவிற்கு தெரியாமல் சூர்யாவிற்காக இந்த காரை வாங்கினேன் என்ற விஷயம் தெரிய வந்தால் பிரீத்தியின் கதை அன்றோடு முடிந்துவிடும் என்று நினைத்தாள். சூர்யா, இங்க என்ன நடக்குது? இந்த கார் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இவங்க சொல்ற மாதிரி அது உன்னோட கார் தானா? உண்மையை சொல்லுங்க என்று வனிதா கோபத்தோடு பேசினாள். நான் தான் வாங்கினேன்
என்று சூர்யாவும் பிரீத்தியும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக பேசினர். இவர்கள் கூறிய பதில் முரண்பாடாக இருக்க வனிதாவுக்கு மேலும் சந்தேகம் வந்தது. தன்னுடைய பல்லை கடித்து கொண்டு, இந்த காரை வாங்க எங்கிருந்து உனக்கு இந்த பணம் கிடைச்சது என்ற வனிதா சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டாள். இதை எதிர்பார்க்காத சுந்தரி அங்கு நடக்கும் பிரச்சனைகளை சந்தேகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, நான் சொல்றேன், அந்த கார் சூர்யாவோடதுதான். சூர்யாவுக்கு வர வேண்டிய பணம் அதுலதான் அந்த காரை வாங்கியிருக்கோம் என்று பிரீத்தி சூர்யாவை பாதுகாக்கும் விதமாக அவன் முன்னே வந்து நின்று கொண்டு வனிதாவை மேலும் சூர்யாவின் அருகே நெருங்க விடாமல் பேசினாள். என்ன பைத்தியம்னு நினைச்சியா? நான் உன்கிட்ட இதை கேட்கல பிரீத்தி, சூர்யா கிட்ட தான் இதை கேட்டேன். சாதாரண வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவனுக்கு எங்க இருந்து அவ்வளவு பணம் வந்தது? உண்மைய சொல்லு, என் பொண்ணை ஏமாத்தி ப்ராஜெக்ட்ல இருந்து வர வேண்டிய பணத்தை ஏதோ பண்ணிருக்க என்ற வனிதா தன்னை மறைத்து கொண்டு நின்றிருந்த பிரீத்தியை தள்ளிவிட்டு சூர்யா முன் நின்று பேசினாள். அம்மா போதும், நிறுத்துங்க. சூர்யா ஒன்னும் யாரையும் ஏமாத்தல. அந்த பணத்தை என்னோட சேவிங்ஸ்ல இருந்து தான் நான் வாங்கினேன், போதுமா என்று பிரீத்தி கூற, மேலும் வனிதாவிற்கு கோபத்தில் தலையே வெடித்துவிடும் போல என்று இருந்தது. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் கார் வாங்கினது சூர்யாவுக்கு கூட தெரியாது. நானா தான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் என்று பிரீத்தி பேச பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவளது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. போதும் பிரீத்தி, நிறுத்து. இதுக்கு மேல நீ இங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மரியாதையா அந்த காரை எடுத்துட்டு போய் எங்க வாங்குனீங்களோ அங்கேயே விட்டுருங்க என்று வனிதா கோபத்தோடு அங்கிருந்த டைனிங் டேபிள் அருகே இருந்த சேரில் அமர்ந்தார். வனிதா, நான் வந்த பிரச்சனை இன்னும் முடியல. உன் மருமகனை எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லு என நடந்த எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுந்தரி பேச ஆரம்பித்தாள். உனக்கு தனியா சொல்லணுமா? மரியாதையா அந்த இடத்தை விட்டு கிளம்பு என்று அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வனிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்படி சொன்னா எப்படி? உன் மருமகன் என் மேல காரை விட்டு ஏத்த வந்ததும் இல்லாம என் பையனை அடின்னு அடிச்சிருக்கான். எப்படி அடிச்சிருக்கான்னு சட்டையை தூக்கி காமிடா என்று சுந்தரி சொன்ன அடுத்த நிமிடமே தன்னுடைய சட்டையை தூக்கி கொண்டு உடலில் இருந்த காயங்களை காண்பித்தான் மனோகரன். அதிலிருந்த சில காயங்கள் வேண்டும் என்றே யாரோ கிள்ளி வைத்தது போல இருந்தது. அவன் காயங்களை பார்த்த வனிதா, இந்த காயங்களுக்கு நீதான் காரணமா என்று சூர்யாவை பார்த்து கேட்டார். அந்த காயத்துக்கு நான் தான் காரணம் ஆனா என்று சூர்யா பேசி முடிப்பதற்குள், இதுக்கு மேலையும் எதுவும் பேச வேணாம், நீ தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் கிட்ட மன்னிப்பு கேளு என்று வனிதா சூர்யாவை பார்த்து கத்தினாள். அவன் என்ன பண்ணணும்னு நாங்க சொல்றோம். என் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ஒரு 10 தோப்பு காரணம். அதுக்கப்புறம் என் பையனை இந்த அளவுக்கு அடிச்சு நடக்க முடியாம பண்ணதுக்கு 5 லட்சம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் நேரம் உன்னோட அண்ணன்கிட்டயே வாங்கிக்கிறேன் என்று சுந்தரி கூற, வனிதா பதறி அடித்துக் கொண்டு எழுந்து நின்றாள். தன்னுடைய அண்ணனை சுந்தரி சந்திக்க நிச்சயமாக அனுமதிக்க கூடாது என்று நினைத்தாள். அதனால் வேறு வழி இல்லாமல் சூர்யாவை மனோகரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார். இந்த பிரச்சனையை நீதான் ஆரம்பிச்ச, நீதான் முடிக்கணும். இப்பவே அவங்க சொன்ன மாதிரி செய் என்று சூர்யாவிற்கு கட்டளையிட்டாள் வனிதா. சூர்யா தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தான். வனிதா சொன்ன எதற்கும் சூர்யா எதிர்த்து பேசியதே கிடையாது. ஆனால் வனிதா இன்று கூறியது சூர்யாவிற்கும் பிரீத்திக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை. அம்மா, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சூர்யா மன்னிப்பு கேட்க முடியாது என்று பிரீத்தி சூர்யாவை மன்னிப்பு கேட்க விடாமல் தடுத்து நிறுத்தினாள். ஆனா பிரீத்தி, இந்த பிரச்சனை முடியணும்னா நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என்று சூர்யா கூற, நிச்சயமாக சூர்யா மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்றால் இந்த வீட்டை விட்டு தாராளமாக போகலாம் என்று வனிதா கூறினார். உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுமா என்று சூர்யா மெதுவாக நடந்து கொண்டே மனோகரன் அருகில் சென்றான். அவன் நெருங்க நெருங்க அவனுடைய சுவாசத்தில் வரும் வெப்பமும் அவனுடைய பார்வையும் மனோகரனை லேசாக நடுங்க வைத்தது. ஆனால் அதையெல்லாம் மறைத்து கொண்டு, வாய மூடு, மரியாதையா என் காலில் விழுந்து இப்ப மன்னிப்பு கேட்கிற என்று நடுங்கிக் கொண்டே சுவற்றின் மூலையில் சென்று நின்றான். மன்னிப்பு கேட்டுட்டா போச்சு என்ற சூர்யா மனோகரன் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததில் அவனுடைய 2 பற்கள் தெறித்து கீழே விழுந்தது. அந்த அறையில் இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு மனோகரன் தான் சூர்யாவை அடித்தது போல இருந்தது. ஆனால் மனோகரன் அலறிக்கொண்டு ஓடுவதை பார்த்தவர்கள் குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போய் நின்றனர்.